லோக்கல் ஜெருசலத்தில் பிடிச்சானுங்க. ஆரம்பிச்சது எங்களை அது அப்படியே போய் கடைசியில் எங்கே இப்போ ரோமுக்கு அவர் தொடர்ந்து விசாரணைக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் பாருங்கள், பவுல் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு சரியான அஸ்திபாரம் போட்டனால தான் இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவ குறித்த போதுமான விவரங்கள் நமக்கு கிடைச்சி. அவர் எப்படி ஊழியம் செஞ்சது, அவர் எப்படி போய் மக்கள் மத்தியில் போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணது, அங்கே என்னெல்லாம் ஆண்டவர் காரியத்தை செஞ்சார், இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு என்னது ஒரு மோட்டிவேஷன், ஒரு சவால், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூண்டுகோல். நம்ம ஆண்டவரை பின்பற்றி போகணும், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தின் பாதையில் சொல்கிறேன். ஓகே. ஸோ ரோமருக்கு அவர் போகிறாரு. ஓகே. ரோமருக்கு போயிட்டு ரோமரில் மறுபடியும் அவர் மேலே என்னது விசாரணை நடக்குது. லோக்கல் ஜெருசலத்தில் பிடிச்சானுங்க. ஆரம்பிச்சது எங்களை அது அப்படியே போய் கடைசியில் எங்கே இப்போ ரோமுக்கு அவர் தொடர்ந்து விசாரணைக்கு அனுப்புகிறாங்க. ஓகே. ஸோ ஊழியம் செய்யும்பொழுது சில நேரத்தில் உங்களுக்கு எதிராக வருவாங்க ஆளுங்க. ஆனால் நம்ம ஆண்டோட அன்பை மட்டும் பேசுவோம், வேறு எதையும் பேசக்கூடாது. நீங்கள் ஆண்டோட அன்பை மட்டும்தான் பேசணும். வாதத்துக்குரிய எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வர, மதத்தை குறித்த காரியத்தை பேசக்கூடாது. அவர் அன்பை மட்டும் பேசுவோம், அவ்வளோதான். யாருனாச்சும் ஒரு பிரச்சனையாக இருந்தாச்சும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்காக ஆண்டரை பற்றி சொல்லுங்கள், அவர் அன்பை மட்டும் சொல்லுங்கள். அதுதான் சுவிசேஷம். நம்மளை சுவிசேஷத்தை தான் அறிவிக்க சொன்னார் ஒழிய போய் மதத்தை குறித்து வாதம் பண்ணுறதுக்கு அழைக்கப்படல, இல்லை அனுப்பப்படல. ஆனால் நம்ம ஹீரோ மாதிரி ஆகிடக்கூடாது. எனக்கு தெரியும், எல்லா மதம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய அன்பை மட்டும்தான் பேசணும், ஆண்டவர் அன்பு மட்டும்தான் நம்ம பேசணும். ஓகே. ஓகே. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. புரியுதுங்களா?